அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். டுடே நாம் ஒரு குக்கிங் வீடியோ பார்க்கலாம். டுடே பார்த்தீங்கன்னாக்கா கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஒரு 2-3 டேஸாகவே இங்கே இப்படி தான் இருக்குது. ரெயின் அவ்வளோவா கிடையாது, ஜஸ்ட் ஒரு தூறல் மாதிரி இயர்லி மார்னிங் அந்த மாதிரி தான். மற்ற டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளவுடியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டில் ஒரு காரசாரமான கிரேவி சாப்பிட்டாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து மிளகு பூண்டு குழம்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ பண்ண போகிறோம். வாங்க இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் நான் 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். ஸ்பைசினாக்கா இதில் மிளகு தான் மஸ்ட்டு, நல்ல கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து மிளகுலாம் அரைப்படும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, இது போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காய் போட்டு பண்ணோக்கா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் தான் ஆக்சுவலி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து கட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய கத்திரிக்காவை இந்த மாதிரி நான் 2 சைஸாக கட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி கத்திரிக்காவை ஜஸ்ட் நடுவில் இது பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணலை, அப்படியே முழுசாகவே போட்டிருக்கேன் இந்த மாதிரி. அண்ட் நான் வந்து கொஞ்சம் காம்போடு தான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிடச்சிச்சினாக்கா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ்னாக்கா பெஸ்ட் காம்பினேஷன் அவிச்ச முட்டை தான். ஸோ அது இப்போ வந்து குக்கரில் விசில் போட்டுடலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 விசில் விட்டாக்கா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா கருவாடு நான் ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வாழை கருவாடு, அதனால தான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். துண்டு கருவாடாக இருந்தாக்கா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். இது வந்து நான் லாஸ்ட்டில் சேர்த்து இறக்குவேன். இப்போ இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதுதான் இதுக்கு ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உப்பு ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதில் ஒரு 10 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லீட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ குக் பண்ணியாச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்க விடலாம் கத்திரிக்காவை. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேணாம். கத்திரிக்காயும் ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய்ங்கிறதுனால சூப்பராகவே குக் ஆயிரும். கிரேவியும் திக்காக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு லீட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கருவாடுலேயும் உப்பு இருக்கும், அதுவும் நம்ம வந்து மைண்ட் வச்சுக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கருவாடு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். கிரேவி இப்போ சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்ச முட்டையை இந்த மாதிரி கட் போட்டு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் பொரியலும் பண்ணிடுதேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வெண்டைக்காய். ஓகே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இதில் சேர்த்துருக்கேன். ஒன்றும் இல்லை, எண்ணெய் போட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு ஒரு 2 வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு அண்ட் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கணும். கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயும் இதில் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை போட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காயை போட்டு சேர்த்துக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா தண்ணி தெளித்து விட்டு ஒரு 10 மினிட்ஸ் லீட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் போதும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும் சூப்பராக. வெண்டைக்காவும் ரொம்ப மைல்ட் டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் போட்டும் நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவேன், இப்படியும் பண்ணுவேன். இதுவும் காரக்குழம்புக்கு, வத்த குழம்புக்கு, இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் இது நல்லா சூட்டபிள் ஆகும். இதுவும் ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லன்ச் டைமும் வந்துருச்சு. வாங்க சுட சுட பரிமாறிடலாம்.
ரைஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன், அதனாலவே ரொம்ப சூடாகவே இருந்துச்சு. ஒன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னாக்கா மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிடுவீங்க, பண்ணி ட்ரை பண்ணுவீங்க. இது கூட வெண்டைக்காய் பொரியல், ஒரு அப்பளம் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதில் மிளகு, பூண்டு இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நாங்கள் லன்ச் சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா பக்கத்து வீட்டிலேருந்து லன்ச் வந்துச்சு. அவங்க பேபிக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு கீ ரைஸ், சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 இதெல்லாம் வந்துச்சு. எல்லாமே நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து இந்த லன்ச் தான் சாப்பிட்டோம். இதை நைட்டுக்கு வந்து வச்சுக்கிட்டோம். இதை கூட ஸ்வீட்காக அவங்க வந்து வட்லாப்பமும் கேசரியும் அனுப்பியிருந்தாங்க. இது வந்ததுமே எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. கேசரியெல்லாம் நெய் தூக்கலாக போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ. உங்களுக்கு இந்த கிரேவி பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா தம்ஸ் அப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்குமே நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா ஜூம் ஃபுட் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.